இந்த சாவு வீட்டுக்கெல்லாம் போனால் அங்கே ஒன்றும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே மனநிலையில் ரொம்ப சோகத்தில் இருக்காங்க. அப்போ சோகமான நம்ம மனநிலையில் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய தண்ணி, அதனால் ஆக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சோகமான ஒரு உணர்வில் இருக்கும். அதை நான் உண்ணும் பொழுது என்னுடைய பாடிக்குள்ளேயும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே போகும். அங்கே வீட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வீட்டிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சண்டை நிறைய வீட்டில் இருந்தால் அன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணி எல்லாம் விஷமாக மாறிடும். நிறைய பேர் வீட்டில் சில எக்ஸ்ட்ரீம் ஃபைட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எல்லாருக்கும் லூஸ் மோஷன் போகும். ஃபுட் பாய்சன்னு சொல்லுவாங்க. ஃபுட் பாய்சன் ஒன்றும் இல்லை, வாட்டர் தான் பாய்சனாக மாறிடுச்சு பிகாஸ் ஆஃப் அவர் ஆட்டிடியூட். வெரி இம்பார்ட்டன்ட், யூ அண்டர்ஸ்டாண்ட். ஏன் நம்ம நெகட்டிவான விஷயங்களை பேசக்கூடாது அப்படின்னா உடம்புல நீர் இருக்குது. இப்போ நம்ம குழந்தைங்கள பார்த்து ஏய் நீ சரியாகவே படிக்க மாட்ட, நீ இப்படியே வீணாக போயிடுவ அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையை சொன்னோம்னா உடம்புல இருக்கிற தண்ணி அது உள்வாங்கிக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அதனால தான் எதிர்மறையான சொற்களை பயன்படுத்தக்கூடாது. தண்ணிக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய நிறைய